ஐம் ரியலி சாரி ஃபார் வாட் ஷி செட். நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? அவங்க சொன்னது கண்டிப்பா உங்களை வேதனைப்படுத்தியிருக்கும். அதுக்கு என்ன பண்றது? அடுத்தவங்க பேசுறத கண்ட்ரோல் பண்ற ரிமோட் நம்ம கையில ஒண்ணும் இல்லையே. அதுவும் ஒரு பொண்ணை பத்தி எல்லாரும் ஈஸியா பேசிடுவாங்க, என்னமோ உரிமை இருக்கிற மாதிரி. பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஒருத்தரை பத்தி தெரியாம எப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க? அதுக்காக நீங்க போய் என்னை பத்தி சொல்ல போறீங்களா? முடியாதுல. இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. இந்த சொசைட்டில மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் நீங்களும் பண்றீங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட், மத்தவங்க தப்பு, அவ்வளவுதான். குழந்தை இருந்தா புருஷன் இருக்கணும், பொம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா இருந்தா அவளுக்கு 1000 பேர் வைப்பாங்க, 1000 கேள்வி கேட்பாங்க. இது நேத்து இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. இனிமே வர காலத்திலயாவது இது எல்லாமே மாறணும். மாறினா சந்தோஷம். எனக்கு இதெல்லாமே புதுசா இருக்கு, ஒன்னும் புரியல. முதல்ல நான் கூட இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன், இப்ப அதையே பழகிக்கிட்டேன். பழகிக்கிட்டீங்களா? எங்களுக்கு வேற வழி இல்லையே. எல்லா விஷயத்துக்கும் இந்த சொசைட்டி எப்பவும் பொண்ணுங்களை மட்டும்தாங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்காக அழுதுகிட்டே உட்கார்ந்தா எதுவும் நடக்காது. நான் எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்லல, சொசைட்டில உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசினா சந்தோஷம்தான். என்ன வச்சு நீங்க எதுவும் காமெடி எல்லாம் பண்ணல. 1000 பிரச்சனை இருந்தாலும் சிரிச்ச முகமாவே இருக்கீங்க. நீங்க ரொம்ப கிரேட். நான் மட்டும் இல்லங்க, இன்னைக்கு சிட்டில நிறைய பேர் இப்படிதான். எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு சல்யூட். நடந்துகிட்டே நான் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேன்ல. சரி வாங்க போலாம். அடிக்கடி ஒரு தரிசனமாவது கொடுக்கலாம்ல. அது இல்லங்க, 5 வருஷத்துக்கான வெண்டாஸ் டீடைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டல. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. எதுக்காக டிலே பண்றீங்க? தேங்க்யூ சார். இன்னைக்கு எங்க உங்களை பார்க்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. என்னங்க உங்க ப்ராப்ளம்? என்ன வேணும் உங்களுக்கு? ஆபீஸ் டைம்ல எதுக்காக என்ன தொலை பண்றீங்க? ப்ளீஸ் டோன்ட் பிளாக் மை வே. மூவ். இல்ல, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துறாரு? இதாங்க அந்த வீடு. இப்ப நம்ம பார்க்க போறது 9வது வீடு. நவ கிரகங்களை சுத்துற மாதிரி 9 வீடுகளை இப்ப சுத்தி பார்த்துட்டோம். சீதா, ஆல் தி பெஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா. வாடகைக்கு வீடு பார்க்க வந்திருக்கேன். ஓ, நீங்க தான் அந்த கீதாவா? இல்ல சார், சீதா. ஓகே, வாங்க. ₹2.5 லட்சம் அனுப்பிச்சுங்க. இவராவது பெருமை பேசாம இருப்பாருன்னு நினைச்சேன், ஆனா இவரு எல்லாரும் மாதிரி தான். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் ஒரே கம்பெனியா? ஆமாங்க. நல்லது. இந்த சென்னையில வீட்ல இருக்க எல்லாருமே வேலைக்கு போனா கூட காசு பத்தாது. இது பாருங்க, இது ஒரு ரூமு, இது கிச்சனு. ஆக்சுவலி வீடு தேவைப்படுறது எனக்கும் என் பொண்ணுக்கும் தான். உங்களுக்கும் உங்க பொண்ணுக்குமா? அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் எங்க இருப்பாரு? இவரு உங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமாங்க. ராம், ஓ, சீதாராமாவா? நல்ல பொருத்தம். பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, பேரு ஜோடி பொருத்தமும் சூப்பர். நான் கூட ஒரு நல்ல ஃபேமிலி கொடுக்கணும் தான் இருந்தேன். எங்களுக்கு மரியாதையான குடும்பம் தான் வேணும், அவங்களுக்கு தான் வீடும் கொடுப்போம். நீங்க பார்க்க நல்லவங்களா தான் இருக்கிறீங்க. வாடகை 10,000, அட்வான்ஸ் 50,000. நீங்க எப்ப வேணாலும் குடி வரலாம். ஓகே சார், உங்க ஒய்ஃப் ஏன் கோச்சிட்டு போறாங்க? வீடு பிடிக்கலையா?
அவங்களே நான் கேட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம். சீதா சீதா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ராம், எல்லாரும் பாக்குறாங்க, ப்ளீஸ் பப்ளிக்கா இப்படி பண்ணாதீங்க சொல்லிட்டேன். இப்போ என்னங்க ஆச்சு? எனக்கு ஹெல்ப் வேணும்னு உங்ககிட்ட நான் கேட்டேனா? இல்ல அவங்க கேக்குறதால நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன், அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கு. குளிர்துன்னு சொல்லி எவனோ தீய வச்சுக்கிட்டான உடம்புக்கு. அவங்க கேக்குற கேள்வியை விட நீங்க சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப வலிக்குது ராம். அம்மா, நீங்க எப்படி அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கலாம் சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டில உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கன்னு நான் சொன்னதுக்காக இப்படி செஞ்சீங்களா? நான் சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்க இந்த மாதிரி மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்கிட்ட அந்த மாதிரி கேள்வியை கேட்டிருந்தா இதுக்கு முன்னாடி நான் எப்படி பதில் சொன்னேனோ அதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். நீங்க சொன்ன அந்த பதிலால நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சீங்களா? உங்க மண்டையில அப்படி என்னதான் இருக்கோ தெரியல. ஹலோ சீதா ப்ளீஸ். நான் ஆல்ரெடி நல்லா குழம்பி போயிருக்கேன். உங்களை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியல. என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்றீங்களே தவிர நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா? அது இல்லைங்க. நீங்க எத்தனை வீடு பார்க்க போனாலும் நீங்க ஒரு சிங்கிள் மதர்னு உங்களுக்கு தெரிஞ்சா வீடை உங்களுக்கு ரெண்டுக்கு தர மாட்டாங்களோன்னு நான் பயந்தேன், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த அளவுக்கு என் மேல கரிசனை காட்டினதுக்கு. நான் ஒருவேளை தனியா வீடு பார்க்க வந்திருந்தா கூட என்னை யாரும் இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க. போதும் ராம், இனிமே என் லைஃப்ல நீங்க வராதீங்க. சீதா ப்ளீஸ். என் பின்னாடி வராதீங்க ராம், ப்ளீஸ். சீதா ப்ளீஸ். என் லைஃபை எனக்கு பாத்துக்க தெரியும். ஹலோ, ஹலோ சீதா, எங்க இருக்கீங்க? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் சார். வீடு தேடுறதே உங்களுக்கு ஒரு வேலையா இருக்கா? சும்மா ஜோக் பண்ண. நீங்க சீரியஸா வீடு தேடிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த ஆர்பி உங்களுக்கு அந்த கஷ்டத்தையே தர மாட்டான். உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் நானே உங்களுக்கு ஒரு வீடை கொடுக்குறேன். நீங்க இங்கே தங்கலாம். இல்ல சார், பரவாயில்ல, வேண்டாம். நோ 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 நோ. இந்த விஷயத்தை நீங்க மறுத்து பேசக்கூடாது. என் கிளையண்ட் கஷ்டப்படும் போது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நீங்க தனியால எத்தனை வீட்டு தான் பார்ப்பீங்க? ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க. இந்த வீடு பிடிச்சா இங்கே இருந்துருங்க, இல்லைன்னா வேண்டாம், வேற வீடு பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் உடனே கிளம்பி வரேன். வெரி குட் சீதா, சீக்கிரமா வந்துருங்க, நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே சார். ராம், நீங்க கிளம்பலாம், எனக்கு வீடு கிடைச்சாச்சு. இப்படி ஒரு இடத்துல நம்ம சந்திக்க போறோம் சீதா. நீ லக்கியோ இல்ல நான் லக்கியோ, ரெண்டு பேரும் லக்கி தான். இதுக்கப்புறம் இது உன்னோட வீடு. நானும் இனிமே உன் குடும்பத்துல ஒருத்தன ஆயிடுவேன். சார், நீங்க சொன்ன ஃப்ளோருக்கு நான் வந்துட்டேன். ஃபிளாட் நம்பர் என்ன? ஃபிளாட் நம்பர் F102. வாங்க வாங்க. நான் இப்ப ஸ்ட்ரைட்டா வரணுமா? ஆமா, வாங்க வாங்க. ஓகே சார், பாய். சார், சார். ஹாய் சீதா.
வாங்க ப்ளீஸ் கம். ம் ஏய் அதெல்லாம் பரவாயில்ல, உள்ள வாங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதான் மூடிட்டேன். சீதா, நான் உன்னை 2-3 தடவை பார்த்திருப்பேன், அவ்வளவுதான். ஆனா உங்க டேஸ்ட் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆக்சுவலா இந்த வீடு என்னோட கிளையண்டோடது. அவர் அப்ராட் போயிருக்காரு. இப்பதான் 2 நாளுக்கு முன்னாடி தான் பூஜையே பண்ணாங்க. புது வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சீதா, வீட்டை சுத்தி பாருங்க. வீடு ரொம்ப பெருசா இருக்கே சார். அப்போ இதுக்கு ரெண்டும் ரொம்ப அதிகமா இருக்கும்னு தோணுது. அதிகம்தான். என்னால கொடுக்க முடியாது சார். வேற யாராவது இருந்தா அதிகம், உங்களுக்குலாம் இல்ல. சீதா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல, இந்த வீடு என் கிளையண்டோடது. அவருக்கு வாடகையை விட யாராவது தங்கினா மட்டும் போதும். அதுலயும் அவங்க நல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. உங்களை விட நல்லவங்க எனக்கு யாரும் தெரியாது. அது சார், ஐ நோ. உங்க தன்மான இதை ஏத்துக்கல, அதுக்குதான் நீங்க விருப்பப்பட்டதை கொடுங்கன்னு சொன்னேன். சீதா, நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கறேன். அட, உங்களுக்கே இவ்வளவு ஸ்வெட் ஆகுது? தொடச்சிடுவா? பரவாயில்ல சார், வேண்டாம். சீதா, வீடு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு யோசிக்கிறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் வேணும் சார். ஆடடடா, நமக்கு அவ்வளவு டைம் இல்ல சீதா. உங்களுக்கு எப்படியும் ஒரு வாடகை வீடு தேவைப்படுதல்ல, அது எதுக்கு நீங்க வெளியே தேடணும்? ஆடாடா, உங்களை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க சார். சரி சரி, நீங்க உட்காராம நின்னுகிட்டே பேசுறீங்களே. ப்ளீஸ் உட்காருங்க சீதா. சீதா, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு பெரிய வீடு, அதுவும் கம்மி வாடகையில உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. சொல்லப்போனா இந்த வீடு உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ சார், how are you சார்? I'm fine சார். அடி எதுவும் படல? சீதா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? நான் கூட வாடகை வீடு தேடி தான் வந்தேன். ஆமா, எவ்வளோ ரெண்ட்? இது சீதாவுக்கு மட்டும்தான். ஐயோ, வீடு பெருசா இருக்கே, அதுவும் ஆபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தூரம் இல்ல இங்க இருந்து, அப்படிதானே சீதா? அதெல்லாம் இல்ல, ரொம்ப பக்கத்துல தான். சும்மா இருங்க சார், காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. சொல்லுங்க சீதா, ஆபீஸ்ல இருந்து தூரம் தானே? உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நானே இங்க வந்துடுறேன். எனக்கு ஏதோ இதோட அமைப்பு தான் பிடிக்கல. அமைப்பா? ஆமா சார், ராம் கரெக்டா தான் சொல்றாரு. இந்த வீடு ரொம்ப தூரமா இருக்கு ஸ்கூலுக்கும் ஆபீஸ்க்கும். நான் தான் இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை.
சீதா, அதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணிக்கலாமே. அட அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஆபீஸ் எடுத்துட்டு வந்து அபார்ட்மெண்ட் மாடியிலேயே சார் வைக்க முடியும். சிரிப்பேத்தாதீங்க சார். சார் எனக்கு இந்த வீடு செட் ஆகாது சார். ஆபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் எது பக்கமா இருக்குமோ அங்கேயே நான் வீடை பாத்துக்கிறேன் சார். நான் பாக்குறேன், உங்களுக்காக நான் பாக்குறேன் சீதா. சார் சும்மா இருங்க சார். உங்களுக்கே இந்த வேலைலாம். எனக்கு கூட வீடு தேவைப்படுது சார். நாங்க 2 பேரும் சேர்ந்து தேடிக்கிறோம். என்ன சொல்றீங்க சீதா? ஓகே தான் சார். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சதுக்கு. நான் கிளம்புறேன் சார். ஹாப்பி சார். தேங்க்யூ சார். டோர் கொஞ்சம் தெரியாம சாரி. என்ன ஏதாச்சும் திட்டணும்னா மொத்தமா இங்கே திட்டி முடிச்சிருங்க. நடு ரோட்ல எல்லாம் திட்டாதீங்க. ஐம் சாரி. நீங்க லொகேஷன் அனுப்புனதும் நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு உங்களை தனியா விட மனசு வரல. அதனாலதான். தேங்க்ஸ். தேங்க்ஸா? நீங்க வரணும்னு தான் நான் லொகேஷனையும் அனுப்பி வச்சேன். ஓ ஒரு நிமிஷம். நீங்க ஏதோ தெரியாம தான் எனக்கு லொகேஷன் அனுப்பிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். நீங்க வேற தனியா கிளம்புனீங்க. எங்க போனீங்க என்னன்னு ஒரு கியூரியாசிட்டி தான். வீடு வேற தேடிக்கிட்டு இருந்தீங்க. அந்த வீடை பார்க்கணுன்ற கியூரியாசிட்டி வேற அதிகமா இருந்துச்சு. எப்படியோ என்ன திட்ட தானே போறீங்க. பழகிருச்சுங்க. திட்டினா திட்டணும்னு வந்துட்டேன். சாரி அண்ட் தேங்க்ஸ். நீங்க சாரி எல்லாம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கலங்க. ஆனா என் மேல அந்த கோபம். இல்ல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எப்படா வெளியே வருவோன்னு இருந்தது. சில், ஜஸ்ட் சில். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களால தான் நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலி யூ ஆர் கிரேட். இவ்ளோ குறைஞ்ச நேரத்துல இத்தனை வீட பாக்குறதுனா அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்ல. என் கோவம் குறையணுங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் சிரியும் ஒரே மாதிரி தான் பண்றீங்க. நான் என்ன சிரி மாதிரியா பண்றேன்? நான் ஏதாச்சும் பசிக்குதுன்னு அடம் பிடிச்சனா என்ன? சீதம்மா பேக்ல இருக்கிற சிப்ஸ் எனக்கு எடுத்து கூட எனக்கு வேணும் வேணும்னு அடம் பிடிச்ச நானு. அம்மா நீங்க சின்ன வயசுல இருந்து இப்படிதானா இல்ல இப்பதான் இந்த மாதிரி மாறிட்டீங்களா? I will tell you something, okay? என் ஜாதகத்துல நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா குறும்பு பண்ணுவேன் சின்ன வயசுலயே சொல்லிட்டாங்களாம். அதுல இது ஒரு சாம்பிள், அவ்வளவுதான். இந்த பிளாட்டோட சேர்த்து 10வது வீடா நம்ம இதை தரிசனம் பண்றோம். அடுத்தது என்ன 11ஆ? ஐயோ இதுக்கப்புறம் முடியாதுப்பா. லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வாங்க. ஒரு நிமிஷம். நிஜமாவே நீங்க இந்த லாயர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அத நான் எப்படி சொல்றது? நீங்க கேக்குறதுக்காக நான் இத சொல்றேன். நானா போய் இது வரைக்கும் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதே இல்ல. என் அண்ணி தான் அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க கல்யாண விஷயமா பேசுறதுக்கு. கல்யாண விஷயமாவா? நான் அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் அதை புரிஞ்சுக்காம எனக்கு ஹெல்ப் பண்ற அது இதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன மீட் பண்ண வரப்பெல்லாம் எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு. மோஸ்டா நான் எப்பவும் அவரை அவாய்ட் பண்ணதா பாப்பேன். லீகல் விஷயத்துல கூட அவராதான் வந்தாரு. என்னாச்சு? ஏன் அப்படி கேட்டீங்க? நதிங். இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொன்னது கூட இல்ல. ஆனா உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு அப்படியே லேசா இருக்கு. நான் இப்ப சொன்ன விஷயத்த கூட நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ராம். யூ வெல்கம். சரி போலாமா? வாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சார். நீங்க ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிருக்கலாம்ல சார். சார் அவளுக்காக நீங்க ஏன் சார் அங்க போனீங்க? ஏய், யாருக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ? எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டல? இல்ல சார். இத பாரு, என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேற ஒரு வரன் பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ண போறியா? வேற வரனா? யாரு சார் அது? எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அது உனக்கு தெரியாது? என் மேல சத்தியமா சொல்றேன் சார். இல்ல, என் பர்ஸ்ல 18 ரூபாய் இருக்கு. அந்த 18 ரூபாய் மேல சத்தியமா சொல்றேன் சார். எந்த விஷயமும் எனக்கு தெரியாது சார். சார், ஞாயிற்றுக்கிழமை உங்களை நான் சந்திச்சதுக்கு அப்புறம் நான் அவ வீட்டுக்கு போனேன் சார். ஆனா அவங்க இல்ல. ஏய், பைத்தியமா? நீ பைத்தியமான்னு கேக்குற? அவ தான் அவன் கூடயே சுத்திட்டு இருக்கான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ அவளை எதுக்கு தேடி போன? சார்,
உங்க கோவம் எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு எப்படி உங்க தொழில் முக்கியமோ அது மாதிரி எனக்கு என்னோட வாக்கு முக்கியம். நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். நீங்க கோவமா இருக்கீங்க, நான் கிளம்புறேன் சார். சீதா உன்ன சாரி, என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு லேட் ஆனா பரவாயில்லைங்க, உங்களுக்கு தான் லேட் ஆகக்கூடாது. ஆனா எனக்காக தானே நீங்க நாள் பூரா என் கூட வெளியே வந்தீங்க. ஹலோ, நானும் வாடகைக்கு வீடு தேடுறேங்க. ரொம்ப செல்ஃபிஷாலாம் பேசாதீங்க. உங்களுக்கும் அதுதான். இனிமே நீங்களும் அந்த மாதிரி பேசக்கூடாது. எப்படி? ஓகே. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு புரிஞ்சுது, ஆனாலும் வேண்டாம். பாருங்க, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அது அப்படியே இருக்கட்டும், விடுங்க. டன் பாஸ்.